இப்போ பொதுவா இந்த மூலிகைகள்லாம் எடுக்கிறதுக்கு சில பேர் வந்து பௌர்ணமி நாட்கள்ல தான் போகணும் மூலிகை எடுக்கணும். கரெக்டா பௌர்ணமி அன்னைக்கு நாங்க இருந்தேன். ஓகே. சோ கரெக்டா அமைஞ்சிருச்சு உங்களுக்கு. அந்த பௌர்ணமி நாள் அன்னைக்கு நாங்க இருந்தேன். அது பிளான் பண்ணி தான் நம்ம போறது. ஓகே. புரியுதுங்களா? அப்ப அந்த பூ வந்து பௌர்ணமி நாள் அன்னைக்கு தான் எடுக்கணும். நல்லா மலர்ந்திருக்கும். பௌர்ணமி நாள் அன்னைக்கு தான் இறைவன் பிரார்த்தனை பண்ணி ஏக இறைவனை நினைச்சு நம்ம அந்த மூலிகைகள் நம்ம பறிச்சோம். ஓகே. சோ வேற என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு? நிறைய விஷயங்கள், மாந்திரிக விஷயங்கள் சொல்ல போனோம்னா, இன்னொருத்தர் வந்து அஸ்வந்த்லான் அப்படின்னு சொல்ற ஒரு முதியவர். அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 67 வயசாகுது. ஓகே. அவர்கிட்ட என்ன வித்தெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்த எதிராளியை நம்ம வந்து அவனை தொந்தரவு பண்ணாமல் இருக்க வைக்கணும்னாக்கா, நம்ம இங்கேருந்தே வந்து ஒரு 2 கை நம்ம தட்டுறதுனால ஒரு ரசவாதம் பயன்படுத்தி தட்டணும்னா அவன் வாயை அடைச்சான். ஓகே. புரியுதுங்களா? அவர் எப்படி இதை பிரயோகம் பண்ணி நம்மளுக்கு காட்டுறாருன்னா, ஒரு குலைக்கிற நாய் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கு இல்லையா, அந்த நாயோட கண் பார்வை நம்மளை பார்க்க சொல்லிட்டு இந்த லிக்விடை பயன்படி நல்லா இது பண்ணி ஸ்க்ரப் பண்ணிட்டு அந்த மந்திர பிரயோகம் பண்ணிக்கிட்டே 2-3 தடவை தட்டின உடனே நாய் அமைதியாயிடுச்சு. ஓகே.